ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா, சிவாய திருச்சிற்றம்பலம் இறைவா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால் இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு சிவனடியார்கள் சாதுக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஓம் நம சிவாய. இன்றைய அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன். சிவாய ஸ்வார்பல். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் அருளால் அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய. ஒன்று ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுத்துரும். அண்ணாமலையார் உண்ணாமலை அருளால் அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. 2. அண்ணாமலையார் உண்ணாமலை அருளால் அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. நமச்சிவாய. ஒன்றா ஒன்று கொடுத்துரும். ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. இன்னொன்று வந்து மிளகு சாதம், வெரைட்டி சாதம். ஓம் நமச்சிவாய. வட வச்சு. ஓம் நமச்சிவாய. 2 வெள்ளை குத்து. கீரை குழம்பு. வெள்ளை சாதம் தான் இருக்கு. வெள்ளை சாதமா மிளகு சாதம்? ஒன்று போடுறேன். உனக்கு மிளகு சாதம் மட்டுமா? ஒரு மிளகு சாதம் ஒன்று கொடுத்துரும். ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய. நீ அங்கேயே இருக்க வேண்டியது, எல்லாம் அனுப்பிச்சு விடுவோம்ல. சிவாய நமக. வெள்ளை சாதம் 1. ஓம் நமச்சிவாய. அதான் அங்கேயே இருக்கு சொன்னேன் நான். ஒன்றா ஒன்று விடு. வெள்ளை சாதம் மட்டும் 2. ஏன்னா மிளகு சாதம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகுது. அதெல்லாம் போடுறோம். சரி சரி. 2 1 சொல்லுங்க. அவருக்கு பாதுசாவே கொடுக்கறது கிடையாது. கொடுத்தீங்க அப்படிங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா. நேற்று நான் வந்தேனா? எங்க இங்க இங்க வந்தேன் நான் நேற்று. சரி. கண்ணெல்லாம் அடிக்காதீங்க. உங்களுக்கு தான் பட்டெல்லாம் வருது. நான் கண்டுபிடிச்சேன் சொல்லிட்டேன்ல, வந்து இது வாங்கினாச்சு மறைக்கிறேன்னா. ஓம் நமச்சிவாய. 2. இன்னைக்கே 140 பேருக்கு தான் அன்னதானம். மீதி போட்டு எடுத்துட்டு வந்தோம். ஒரு நாள் வந்து அதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் நேரடியாக வந்து காசு தரேன்னு சொன்னாங்க. நேரடியாக வந்து காசு தருவாங்கன்னா அவங்கள நம்பி 20,000 ரூபாய்க்கு முதல் போட்டு அன்னதானம் போட்டு எடுத்துன்னு வரோம். ஃபோன் பண்ணால் நான் இங்கேருந்து திருச்சி போயிட்டேன், சரி இங்கேருந்து திருப்பதி போயிட்டேன், ஐயா இந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் ரெடி பண்ண சொன்னீங்களே ஐயா, அப்படியா இன்னொரு நாள் வச்சுக்கலாமே அப்படின்றாரு. ஐயா அன்னதானம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துருக்கிறேன் ஐயா, உங்களுக்காக தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் நேற்றுலேருந்து அப்படின்னா. அப்படியா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. 20,000 ரூபாய்க்கு அன்னதானம். நான் இப்போ அன்னதானம் நம்ம சாமிங்களுக்கு தான் கொடுத்தோம், அண்ணாமலையார் அன்னதானம் கூட. ஆனால் அவரை நம்பி நம்ம ரெடி பண்ணி இது பண்ணோம். அது ஒரு 4 நாள் சின்ன சாப்பாடு கூட போட்டுருக்கலாம். இன்னி வரைக்கும் அந்த காசு கொடுக்கவே இல்லை. இன்னி வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க மக்கள். 10 நாள் ஆகுது அன்னதானம் சொல்லி, 1 வாரம் ஆகுது, இன்னி வரைக்கும் கொடுக்கல. அவர் மாதிரி இன்னொரு 3-4 பேர் இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லி ரெடி பண்ணுங்க என் பேரில் கொடுத்துருங்கன்னு சொல்லி காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த நம்பிக்கை அன்னதானத்தை கூடமா போய் அன்னதானத்தை கூட யாருன்னா இது பண்ணுவாங்களான்ற ஒரு நம்பிக்கை வீண்றது இல்ல. சரி நம்ம சாமிங்களுக்கு தானே சாப்பாடு கொடுத்தோம், அது ஒரு திருப்தி. இப்ப நம்ம ஏதோ சமாளிக்கிறோம், ஏதோ விரட்டுறோம், இந்த பக்கம் பாட்டுறோம், இது முடிஞ்சது நம்மளால பண்றோம் சாமி. அவங்களுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கணுமா இல்லையா? எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து 4 மணிலேருந்து எல்லாரையும் வர வச்சு சாதாரணமாக 20,000 22,000 செலவு பண்ணி இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். அசால்ட்டாக நான் வெளில போயிட்டேன், அங்கே இருக்கிறேன் அப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அன்னதானத்தில். என்ன பண்ணுறது?
ஒருத்தர் திடீர்னு 200 பேர் கொடுன்னுவாரு, நான் அனுப்புறேன்னுவாரு. அனுப்பிச்சிட்டு போவே மாட்டேந்து இன்னைக்கு பிறந்த நாள் கொடுத்துருங்கன்னுவாரு. கொடுத்த பிறகு வீடியோ அனுப்புறதுக்குள்ள அன்னதானம் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள வீடியோ அனுப்பலன்னுவாரு. என்னடா அது இவ்வளோ அவசரப்படுறாரு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனில் எடுத்து அனுப்புவோம். வீடியோ வாங்கிட்ட பிறகு இந்த மாதிரி ரூபா வரலைங்க, கிரெடிட் ஆகலைங்க அப்படின்னா பார்க்குறேன் இருங்க அவ்வளோதான், ஃபோன் எடுக்க மாட்டார், பிளாக் பண்ணிவிடுவாங்க என்ன. இப்படியெல்லாம் அதாவது இதெல்லாம் கூட நான் அனுபவிச்சுட்டு வரேன். 2 ஊறுகாய் வச்சிருக்கு பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க பாத்துட்டா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இல்ல இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட சரி அவரு ஊரு, அதாவது வெளியில இருந்து வராங்க, அவங்க வெளியில இருந்து நாங்க வரோம், இந்தியாவுக்கு வரோம், பாக்குறோம், அண்ணாமலையை பாக்குறோம், ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல பண்றோம். இன்னைய வரைக்கும் ஊருக்கு போய் கூட ஃபோன் பண்றேன், ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க இத்தனைக்கும் அவங்களுடைய குடும்பத்து பேரை சொல்லி பூஜை பண்ணி எல்லாமே பண்ணி அன்னதானம் கொடுத்துட்டோம். பலன் கிடைக்காது அவங்களுக்கு. மிளகு சாதம் மட்டும் டிஷர்ட் வேணுமா, 4ஆம் தேதி மிளகு சாதம் மட்டும் ஓபன் பண்றோம். 4ஆம் தேதி அங்க வந்து வாங்கிக்கோங்க. தொட்டுக்கு விட அது மறந்துடாதீங்க, ஊருக்க வேண்டாம். 4ஆம் தேதி காலைல 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். டிஷர்ட் கொடுக்குறோம் கண்டிப்பா. அதான் 4ஆம் தேதி காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஒன்று கூட சாப்பிட்டோம். டோக்கன் கொடுப்போம். 3ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி வந்து டோக்கன் கொடுப்போம். கொடுத்துட்டு தான் கூப்பிடுவோம். 1 4 மணிக்கு வருவீங்களா? இல்லை முந்தின நாளே கொடுத்துருவோம். அன்னைக்கு முந்தின நாளே கொடுத்துருவோம் டோக்கன். ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருவோம். அதுதானேண்ணா, அப்படி வரலன்னா கூட அங்கே 10-10:30 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 10-10:30 வந்துருங்க. ஆமாம் ஆமாம். அதுதான் ஐயா, இதே சாப்பாடு தான் அங்கேயும் போடுவோம். அதுக்கடுத்து அங்க வந்து சாமியார்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் சாமியார்களுக்கு, அடுத்தது பொதுமக்களுக்கு எல்லாருமே போட்டுருவோம். ஆமா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். வாழ்க வளமுடன். அன்னதானம் கொடுக்குறாங்க. நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். இந்த பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்த நாள்ல இருந்து இன்னும் எழுச்சியா சந்தோஷமா வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க இவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய நமக. இறைவா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு 140 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக. அப்படின்னா அது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக தெரியும் நிறைய பேருக்கு. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு ஒரு 140 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இருங்க, 4 லைன்ல நின்னுங்கறாங்க. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய.
நமச்சிவாய. எத்தனை வேணும்? ஒன்று ஒன்று ஒன்று. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. முடிச்சுதாங்கிறியா? ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. ஒன்று 2 வெரைட்டி சார். அவர் உனக்கு வெரைட்டி சாதம் பண்ணீங்கன்னா 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஒரு ஒயிட் ரைஸ். ஆமா. ஒரு சின்ன உங்களுக்கு என்ன ஒரு பண்றாங்கன்னு பார்த்துட்டு வேலை இருக்குது. அது முன்னேற மாட்டாங்க. சொல்றது காலவாரி விடுறது இதே சாப்பாடு மட்டும் உலக வழக்கம் இல்ல. வாழ்க்கை பார்த்தா ஒரு ஊருகா கேட்பாரு, என்ன ஊருகானு அதை கிண்டல் பண்ணுங்க. நீங்க என்ன ஊருகா வேணும் உங்களுக்கு? ஊருகா வேண்டாம், சாப்பாடு ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. எந்த ஊருகா ஒன்று கொடுங்க. சரி தரம். ஆமா, எது கொடுத்தாங்க? நம்ம அந்த சாப்பாடு போட்டாலும் ஊருகா கேட்பாங்க போல இருக்குங்க. வடை பாயசத்தோட போட்டாலும் அதான் அது கேட்டாலும் ஊருகா கேட்பாங்க போல இருக்குங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. இந்த வெள்ளையும் கூப்பிட்டு என்ன தாத்தா என்ன எங்க போய் இந்த நாள் ஆளை காணோம்? இந்த பாரு எங்க போறாரு இவரு? ஏன் போனீங்க? 2 நாளா வரல. நீ நேற்று மட்டும் தானே வரல இங்க? வரல. ஓம் நமச்சிவாய். சாப்பிட்றீங்களா? வாங்க ஒரு செட்டு தண்ணி ஒன்று கொடு. இந்தாங்க போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. அவரு வாங்க வந்து வாங்கணும். அவ்வளவு சோம்பேறிகளா? சாமியாரே வந்தாதான் கொடுப்பேன். நீங்க தான் போடும். ஓம் நமச்சிவாய நமக. 2 வெள்ளை அப்ப குழம்பு வாங்காதீங்க. இதுக்கு மேல 2 ஊறுகாய் பாக்கெட் மட்டும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல குழம்பு செய்ய தேவையில்ல. பாரு, இதுக்கு மேல குழம்பு வைக்க தேவையில்ல. ஊறுகாய் தான் மெயின்ன்றாரு அவரு. நிறைய பேர் ஊறுகாய் தான் கேட்கறாங்க. குழம்புக்கு பதில் ஒரு பாக்கெட் ஊறுகாய் சேர்த்து கொடுத்துடலாம். பேசி சாப்பிட்டுக்கிட்டோம். போயிட்டு வா. நான் உனக்கு தலைவரா? என்ன ஓட்டுக்கிட்டு எதனா போட்டியா? ஓட்டுக்கிட்டு எதனா கேட்டு வந்தேன். எவருக்கு போய் பொண்ணு எங்க கட்டினா? பொண்ணு எங்க கட்டினா? நான் கல்யாணமே ஆகல எனக்கு. என்ன தாத்தா என்ன ஆச்சு காலு? ஓ ஓம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நம சிவாயம். வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாயம். ஐயா வாங்க. ஆமா
வந்த நீ சொல்லாம நின்றுட்டேன், அதனால கொஞ்சம் வெயிட். அவரை தேடி எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமாங்க? நிதி விஷயமா கேட்டு வந்தாங்க அவர்கிட்ட. நைட்டு கூட வந்தாங்க. எதனா கொடுப்பாரான்னு எதிர்பார்த்துன்னு வராங்க. ஃபாரின்ல இருந்துலாம் வராங்க. ஓம் நமச்சிவாய. சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. திருவண்ணாமலையில இருந்து திருப்பதிக்கு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு நிதி கேட்டு வந்துக்கிறாங்க. என்ன பண்ணி விடுங்க. நம்மளே ஏன் செலவுல பண்ணி கட்டி விட்டு. சரி, சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அவங்க போன பிறகு பேசிக்கலாம். இந்த மலையில இருந்து நேரா திருப்பதி மலைக்கு ஒரே பிரிட்ஜ் நடைப்பயணமா அப்படி வந்து ரோப்பு கார்ல நடைப்பயண பிரிட்ஜ், ரோப்பு கார் ட்ரெயின் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏத்துக்கிறேன் இவரு. இல்ல இல்ல, பொதுமக்களுக்கு இவர் கட்டித்தர நிக்கிறாரு. ஆமா, பொதுமக்களுக்கு. இப்ப இங்க இருந்து கீழே ரோடு இதெல்லாம் கஷ்டமா இதுல போறதுக்கு. இப்போ அங்கிருந்து வெளியில இருந்து அந்த பக்கம் இருந்து வர மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம். அதனால திருப்பதி மலை டு திருவண்ணாமலை பிரிட்ஜ். இவர்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, அண்ணன் சொல்லுவாரு. அப்படி தட்டினார்னா போதும், நீங்க திருப்பதியில் இருப்பீங்க. ஓ, சிவாய நமக. முந்தானேத்து தான் நினைக்கிறேன், அதுக்கு முந்தின நாளும் டிவிஎஸ் 50 டிவிஎஸ் வண்டிக்கு இதுல டிவிஎஸ் ஓனர் வந்து ஹெலிகாப்டர் ஒன்று சுத்திச்சு தெரியுமா உங்களுக்கு? மலைய நேத்து முந்தா நேத்தோ டிவிஎஸ் ஓனர் ஹெலிகாப்டர்ல மலை சுத்துறாரு. ஆமா ஆமா, டிவிஎஸ் ஓனர் ஹெலிகாப்டர்ல மலை சுத்துறாரு. அதெல்லாம் எங்க தலைவர் முன்னாடியே செஞ்சுட்டாரு. நீ யார் இங்க இருந்து கத்துறேன் நானு. நீ ஹெலிகாப்டர்ல சுத்தது, ஜெட்டுல சுத்தினாரு அவரு. மகாராஜா குதிரையில போனாராம். ஈசான லிங்கத்துல அண்ணாவல் நின்னுக்கிட்டு, ஓ குதிரையில வர அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டா குதிரையை விட்டு இறங்கிட்டாரா. மழையை சுத்துச்சு அவரு ஹெலிகாப்டரு. பாத்தீங்க? ஓம் நம சிவாய. கூட நீங்க தான் போனீங்களா? நம்ம தான் 3 ஹெலிகாப்டர் இருக்கு. அதே ஓட்ட டிரைவர் இல்லாம பாட்டி ஓரம் கட்டிக்கிட்டு நம்ம டிரைவர் கிட்ட விடவா செய்யணும். ஐயாவுக்கு ட்ரைனிங் கற்று விட்டுருக்கு. ஐயா ட்ரைனிங் அதான் ஓட்டுவாரு. வண்டி கொடுத்து பாருங்க. அதெல்லாம் நல்லா ஓட்டுவாரு. நில்லு ஒரு இடத்துல அவரும் எவ்வளவுதான் சுத்தி வருவாரு. சார் போனார்ல, நான் தான் ஓட்டினேன். ஐயா முடியல. ஐயா இப்போ நீ உங்களுக்கு பார்க்கவே முடியலையா? எப்பவுமே தப்பு. அப்பயே சொல்லிட்டேன், அதெல்லாம் எங்கால முன்னாடியே பண்ணிட்டாரு. இங்க இருந்தே கத்தனா, ஐயோ நீ டிவிஎஸ் ஓனரு. ஒரு 3 மணிக்கு போன் போட்ட ஐயா. யாருக்கு? ஐயாவுக்கு போன் எடுக்கல. அது எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டீங்க? கல்கத்தால ஒரு 3 கப்பல் வாங்க வேண்டியிருந்துச்சு. நீங்க போயிருந்தா வாங்கிருக்கலாம் ஐயா. போட்ட இடத்த சொல்லியிருந்தா போனை வந்து எடுத்துருப்பாரு. இல்ல, அதான் எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டீங்கன்னு கேட்டேன். போன் பண்றாரு. சரி, திருவண்ணாமலையில இருந்து திருப்பதிக்கு பிரிட்ஜ் செஞ்சிருவீங்க. திருப்பதியில இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டுருவீங்க. என்ன கவலை இல்லை. போறது வந்து ஒரு வழி, வரது ஒரே வழியில போனா டிஸ்டர்ப் ஆகும்ல, குறுக்கு மறுக்கும் போனா அதுவும் இல்ல. இப்படி இருந்து ஒரு பிரிட்ஜ், இப்படி இருந்து ஒரு பிரிட்ஜ் சாமி ஏற்பாடு பண்ணிடலாமா? ஐயா என் செலவுலேயே போட்டு தரேன். நீங்களே பண்ணிடுறீங்களா? ரூபாய் பணத்தை பத்தி நீங்க பணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க. சரி, செய்யக்கூடாது. பணத்தை பத்தி எல்லாம் போட்டுடலாமாப்பா? பணத்தை பத்தியே பேசக்கூடாது. எவ்வளவு நிதி தரேன்? சொந்த நிதியிலிருந்து செஞ்சு தரேன். எப்படி ஏறனா நீங்க ஐடியா பண்ணலாம்னு இப்ப இப்படி ஒரு போறதுக்கு ஒரு பிரிட்ஜ், வரதுக்கு ஒரு பிரிட்ஜ். நீங்க என்ன ஐடியா பண்ணீங்க அது மாதிரி செஞ்சிருவீங்க. இல்ல உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்குமே? எனக்கு இருக்கு. நான் அப்ப நீ எப்போன்னு சொல்லுங்க, உடனே பொருள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஐடியா நம்ம போட்டு ஐடியா இருக்கியா? நீ நைட்டு யோசனை பண்ணிடுறீங்க. ரெண்டு நாளைக்கு சொல்றேன். கண்ணாடி பிரிட்ஜ் போடலாமா, கொஞ்சம் தார் போட்டுடலாமா? தார் ரோடு போட்டுடலாமா? ஐயா நம்ம ரெவலுக்கு வந்து தார் ரோடெல்லாம் போடக்கூடாது. இந்த கெத்து என்ன சாமி ஆகுது? வேற எப்படின்னு சொல்லுங்களா? கண்ணாடியிலே போட்டுருவோம். கண்ணாடியிலே போட்டுருவோம். டாரஸ் வண்டியே போனாலும் கண்ணாடி உடையக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போடலாம். ஏற்பாடு பண்ணிடுங்க கொஞ்சம். ஆமா, லண்டன்ல இருந்தே கொண்டு வந்துருவோம். அங்கிருந்து மெட்டீரியல் ஃபுல்லா அங்கதான். இங்கெல்லாம் மனுஷன் வாங்க வேணா. அங்கே சரி, பண்ணி கொடுங்க. செஞ்சிருவோம். நீண்ட நாள் கோரிக்கை அது. சரிங்க. இருவேலப்பாதி சுத்தி ஏதோ போடுறீங்களா? அதெல்லாம் ஐயா ஏற்பாடு வேலை நடந்து.
இந்த அரசியல் வேலையெல்லாம் எலெக்ஷன் வருது, அதனால ஒன்றும் என்னால் செய்ய முடியல. இல்லை எலெக்ஷன் முன்னாடி நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. முடிச்சிருவாங்க, செஞ்சிருவோம். சரி, நாளைக்கு நாளா நீ முடிச்சிருவீங்களா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். நம்மகிட்ட ஆளு ஐயா போன் போட்டு எங்க போடுறீங்க போன? எந்த இடத்துல போறீங்கன்னு சொன்னா தானே போய் எடுக்கிறதுக்கு. நீங்க போட்டா எடுங்கன்னா எடுக்கிறதுக்கு ஐயா ரெடியா இருக்கு. நீங்க எடுக்கிற ஐயா சார்ஜர் போட்டுருந்தா ஏற்பாடு பண்ணுங்க, செஞ்சிருவோம். ஏன்னா அந்த பக்கம் இருந்து வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நேற்று ஒருத்தங்க நிதி கேட்டு வந்தாங்களா, அதனால இந்த பக்கம் சபரிமலைக்கு ஒரு பிரிட்ஜ் இந்த முடிச்ச உடனே இது முடிச்ச உடனே சபரிமலைக்கு டைரக்டா ஒரு பிரிட்ஜ், பக்கத்துல மூகாம்பிக்கு ஒரு பிரிட்ஜ், 3 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ற மாதிரி ஒரு பிரிட்ஜ் போட்டுருங்க. அதான் வர வழி தானே, அப்படியே அங்க ஒரு பிரிட்ஜ் குறுக்குல ஏத்துட்டா போச்சு. இந்த பக்கம் அப்படி போகுது இல்ல, சபரிமலை போகுது இல்ல, அந்த பக்கம் போற அப்படி கொஞ்சம் மேல கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வருவாங்க. அதான் சாமி, நம்ம இப்படி நீட்டா போட்டுடலாம், போட்டு அப்புறம் ஒரு கிராஸ் ஏத்துக்கலாம். ஓகே, செலவுக்கு அது சின்ன செலவு தானே, அது ஒரு மேட்ரு இல்ல. சரி சரி, சபரிமலை ஒரு வெரைட்டி சாதம் மட்டும் கொடுங்க. பண்றோம். ஆமா, பழனி 6 படிக்கு போட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கும். போட்டுருங்க, அது ஒன்றும் செலவு பத்தி ஒன்றும் பயம் இல்லையா? ஜாயிண்ட் போடுறோம். ஜாயிண்ட் வேணாமா, நேராவே போட்டுடலாமா? சரி, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு செலவாகும்னு. கவலை வேணாம். சரிங்க சாமி, வரட்டுமா? வரேங்க சார், வரேங்க. சுப்பா, சாப்பாடுலாம் போடுறீங்களா? அதெல்லாம் சிக்கன் மட்டன்லாம் சிக்கன்லாம் ஓடிக்கிருக்கு அவருக்கு. ஏன் கேட்குற 50 ரூபா நான் இதுக்குன்னு பிச்சை எடுக்கிறதா இருக்குது. அடி வாங்க, வரி கொடு. சிம்பாவுக்கு ஒரு வெள்ளை சாப்பாடு கொடுங்க. தரேன். ஒரு லெமன் வெரைட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. போட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டியா? ஏதோ ஓனரா? ஏய், தட்டை இந்தா கழுவி தண்ணி வைங்க, அதுக்கு தண்ணி வச்சிருந்தா தண்ணி இருக்குல்ல எங்க? அதான் சட்டியில் வைக்க மாதிரி இல்ல, சட்டியில் இல்லையா, காஞ்சி போய்க்குது. காஞ்சி போய்க்குது. ஊற்றுப்பான் சாதாரண நல்லா என் தண்ணிக்கு தான் பார்க்குது. குடி மேலே ஊற்றணும் குடி. அலையும் போதே தெரியுது தண்ணி தான் இதுன்னு. கறி முட்டு கேட்கறான்ல, ஓடியாது மேலே மேலே ஏறான்ல, கையில் பொட்டலத்தை பார்த்த உடனே இது கேட்க வேண்டியதானே. தண்ணி வா போதும், வா அப்புறம் குடிப்பா, தண்ணி தாங்க தான் பொழுது. குடிச்சுட்டோ வா. என்ன தாத்தா? வணக்கம். என்ன தாத்தா? எடு தட்டை கிளீனா கழுவி வச்சுக்கிறான் பாத்தியா, தட்டைகளை சுத்தமா நக்கி வச்சிருக்கான் பாத்தியா. வா டைம் ஆகுது, வா. அவ்வளவு தாங்க முடியுது அதுக்கு. கொஞ்சம் வரும், அதுக்குள்ள கொஞ்சம் வரும். வெயில் அடிக்குது இல்ல, வேணா போ வேணா வா. அடிங்க, இந்தா தண்ணி ஒன்று கொடு, முடிச்சு போடுறா. நமச்சிவாய. கரசாமி, வாங்க. அப்பப்போ வரும் 2 ஒயிட் மட்டும். சிவாய நமக்கு ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் கொடு. ரெண்டு சிவாய நமக்கு 1
நம்ம இருக்குது இங்கே. ஓகே ஓகே ஓகே. சரி 2 1 2 சிவாய நம்ம 1 கொடுத்துருங்க. 2 1 கேட்டு வாங்குங்க. உங்களுக்கு 2 கொடுத்து. சாம்பார் இது கீரை குழம்பு ரைட்டு சூப்பரு. ஓம் நமச்சிவாய நமக. 2 ஊறுகாய் ஒன்று கொடுங்க. சரி ரைட்டு ஓகே. இது ஒன்று உள்ள ஒன்று. அவர் இருக்காரு. வந்துட்டார். அவர் உடம்பு செலவு வராமல் வேலைக்கு வந்துட்டார். ஒரு வாரமாக வந்துட்டு வாங்க வாங்க. என்னது? சரி 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 வாங்க ஐயா வாங்க. ரொம்ப நன்றி. சரி சரி வாங்க வாங்க. வாழ்க்கை நன்றி 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 வாங்க.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமைய பராத குருநன்மை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதரிக்கும் கேளில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை பாடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணினை காணுமை காணுவதே அருணாச்சல காலம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஆகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமைய பராத குருநன்